பிறக்கும் பொழுதே 3 கடனுடன் பிறக்கிறான். இந்த உடலை நமக்கு படைத்து கொடுத்த ஆண்டவனுக்கு ஒரு கடன், இதற்கு காரணமாக இருந்த அப்பா அம்மா, அவர்களுடைய தாய் தந்தை, இந்த மூதாதைகள், இந்த பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு ஒரு கடன், ரிஷிகள், முனிவர்கள், மகான்கள், புலவர்கள் அவங்கெல்லாம் தர்மசாஸ்திரங்களை, நீதி நூல்களை எழுதி வச்சுக்கிறதுனால தான் நம்மெல்லாம் துப்பாக்கி இல்லாமல் நடமாட முடியும். பல ஊர்கள் நாடுகளில் துப்பாக்கி வச்சுருந்தா நடமாடுறாங்க. அதனால் அந்த ரிஷிகளுக்கு ஒரு கடன். இது 3ஐயும் நீக்கினால்தான் மோட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோட தீட்சையை மோட்சப்படுதா, தீட்சையை பெற்றால்தான் முக்தி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் இந்த உபதேசம் கேட்டு அனுஷ்டானம் பண்ணினா தான். இந்த உபதேசத்தில் சரியை, கிரியை, யோக, ஞானம் இது 4ம் அடங்கியிருக்கின்றது. அதிகாலையில் எழுந்திருக்கிறது, ஊர்நிலை நடந்து போகிறது, அங்கே ஸ்நானம் பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, சூரிய ஒளி உடம்பில் படும்படியாக அந்த மகா பிராணவாயுன்னு பேர், ஆக ஓசோனுக்கு, அதெல்லாம் உடலில் படும்படியாக தியானம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் உடம்புக்கு முதல்ல நன்றது. அதே போல் இந்த முன்னோர்களுக்கு திதியெல்லாம் செய்யும்போது இந்த பூணூல் போட்டுட்டு தான் செய்வாங்க. பிராமணனுக்கும் அந்த பூணூல் போட்டால் தான் காயத்ரி மந்திர உபதேசம் பண்ணினா தான் ஆமாம் அந்த திதி இதெல்லாம் செய்ய முடியும். அதே போல் திதி செய்கிறதுக்கெல்லாமும் இந்த உபதேசம் அவசியம். அதனால தான் தீட்சை கிரியைகள் செய்து வைப்பதற்காக குருமார்களை அழைத்து வந்தார்கள் அப்படின்னு தான் வரலாறு. அதனால் நகர்த்தார்கள். நாகநாட்டில் இருக்கும் பொழுதே சத்யோஜார சிவாச்சாரியார், காஞ்சிபுரத்தில் அருணகிரி சிவாச்சாரியார், காவிப்பட்டினத்தில் அகோர சிவாச்சாரியார், பாண்டி நாட்டில் ஈசான சிவாச்சாரியார், நிர்மலகிய தேசிகர் ஆகிய குருமார்களிடம் தீட்சையை பெற்றுக் கொண்டிருந்துட்டார்கள். ஏனென்றால் ஸ்ரீமத் பஞ்சாட்சரி கங்கா, பஞ்சாட்சரம் கங்கை நதியை போன்றதான், விபூதி யமுனாமதா, விபூதி யமுனை நதியை போன்றது, சரஸ்வதி ருத்ராட்சம் சரஸ்வதி நதியை போன்றது, அகமாசு நிகழ்த்திவை, எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது. அதனால தான் உபதேசத்தை கேள்டா, பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணுறா, விபூதியை பூச்சிக்கிறா, ருத்ராட்சத்தை போட்டுக்கிறா, சிவபூஜையை பண்ணுறா, சிவ கோவிலை கட்டுறா, குரு பூஜையை மடத்தை கட்டுறா அப்படின்னு சொல்லி நகர்த்தார்கள். புண்ணியத்தை நிறைய சுமந்து சென்றார்கள்.